அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு உண்மையான காதல் கதையை பார்க்க போறோம். இதுதான் உண்மையான காதல். கேரளாவில் ஒதுக்குப்புறமா ஒரு ஊரு. அங்க 8 சென்ட்டுக்கு நடுவுல 3 சென்ட்ல ஒரு வீடு. வீட்டை சுத்தி தோப்பு, தொடர்ச்சியான பருவமழையும் குளிர்ச்சியான கிளைமேட்டும் சேர்ந்து மரம் பட்டையில் பச்சையாக பாசி படிந்த மரங்கள். பார்க்கிற எல்லா பக்கமும் பச்சை பசேல் ஒரே குளிர்ச்சியா இருக்கும். இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்க வீடு. பக்கத்து வீடுன்னு சொல்லக்கூடாது, சரியா சொல்லணும்னா அடுத்த வீடு. அந்த வீட்டுல ஒரு வயதான தம்பதிகள். அவர்களை தேடி யாரும் வந்த மாதிரி இல்ல. பசங்க எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க போல. நாங்க புதுசா கல்யாணம் ஆன இளம் ஜோடி. இனிமேதான் குழந்தை. வார நாட்கள் எங்க 2 பேருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவே சரியா இருக்கும். எப்படியோ எங்களுக்குள்ள பழக்கமாகி ஒவ்வொரு சண்டே ஈவினிங்கும் அவங்க நந்தவனத்தில் தான் எங்களுக்கு காஃபி குடித்து விட்டு 1 மணி நேரம் பேசுவோம். அதன் பின் தான் வீடு. நல்ல ரிலாக்ஸா இருக்கும். அந்த சில்லென்ற குளிரில் அவசரம் இல்லாமல் காஃபியை குடித்து விட்டு அவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதில் ஒரு தனி சுகம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீட்டுக்கு போகும்போது காஃபி டப்பா மூடிய திறக்க முடியாம அந்த பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்து திறக்க சொல்வாங்க. தாத்தாவும் மீசைய ஸ்டைலா முறுக்கி விட்டுக்கிட்டு ஒரு வெற்றி சிரிப்புடன் திறந்து கொடுப்பார். பாட்டி ஒரு நமட்டு சிரிப்புடன் அடுப்பங்கரைக்கு போயிருவாங்க. இத 2-3 வாரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போனோம். போன வாரம் போயிருந்தப்ப பாட்டிக்கு மூடிய ஈஸியா துறக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் வாங்கி கொடுத்தோம். இந்த வாரமும் வழக்கம் போல எங்கள் ஞாயிற்றுக்கிழமை விசிட்டு. வழக்கம் போல் காஃபி டப்பாவை தாத்தாவை அணுகினார் பாட்டி. தாத்தாவும் இருமாப்புடன் திறந்து கொடுக்க பாட்டி உள்ளே சென்றார். பாட்டி உள்ளே செல்ல என் மனைவியும் பின்னாடியே சென்றார். பாட்டி, ஏன் அந்த டிவைஸை யூஸ் பண்ணி நீங்க டப்பாவை திறக்கல, மறந்துட்டீங்களான்னு கேட்க பாட்டி சேர்த்து கொண்டே கூறியதுதான் இந்த கதையின் ஹைலைட். குழந்தை, இந்த மூடியை திறக்க எதுவும் எனக்கு தேவையில்லை, நானே திறந்துருவேன். அவரை நான் திறக்க சொல்றதுனால அவருக்கு என்னை விட பலசாலின்னு ஒரு பெருமிதம், சந்தோஷம். இந்த வீட்டு ஆம்பளைன்னு ஒரு கத்து. இன்னும் நம்ம இந்த வீட்டுக்கு உபயோகமா இருக்கோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி. நான் இன்னும் அவரை சார்ந்து இருக்கேன்னு அவருக்கு ஒரு ஆளுமை. திருமண வாழ்க்கையின் அடிப்படையே ஒருமித்து வாழ்வதுதானே. இன்று வாழ போறது கொஞ்ச நாள் தான். யாரும் யாருக்கும் பயன் இல்லாமல் இருக்கமோ என்ற நினைப்பு இல்லாமல் ஒருமித்து சந்தோஷமாக வாழணும். அதுக்குத்தான் இந்த நாடகம்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் என்னால ஒண்ணுமே பேச முடியல. இந்த மூடியில இவ்வளவு விஷயம் இருக்கான்னு. வயசானவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்க செயல்களிலும் அர்த்தம் இருக்கும். தன்னாலே யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நினைப்பு யாருக்கும் வரக்கூடாதுன்னு எவ்வளவு அழகாக சொல்றாங்க, செய்யறாங்க. இந்த பாடம் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தாத்தா பாட்டிகளை பார்த்து தான் கத்துக்கணும். அதுக்கு அவங்க நம்மளோட இருக்கணும். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் உங்கள் ந சே மோ.